வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ பெரும்பாலும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இதுதான் அது சம்சா. அதுக்கிடையில் உங்களுக்கு பராத்தா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவையான பொருட்கள்லாம் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் கார்ன் எடுத்திருக்கேன். பட்டாணியும் அதே அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வெறும் வெங்காயம் கூட வச்சு கூட பண்ணலாம். வெங்காயத்தோடு உருளைக்கிழங்கு சேர்த்து கூட பண்ணலாம். நான் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். கூட கொத்தமல்லி தலையும் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த பேனை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு அதில் ஆயில் இருக்கனால அதிலே ஃப்ரை ஆகும். அப்படியே நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. சால்ட் சேர்த்துக்கோங்க, அது கூட லைட்டாக வெந்தால் போதும். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நிறைய மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இது போல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மசிச்சு விட்டோன்னே ஒன்றோட ஒன்று காய்கறிகள் நல்லா ஒட்டிடும். உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே இருக்க சமோசா லேயர் ரெடி பண்ணிடலாம். கோதுமை மாவு நான் இது போல் தேய்ச்சி ஊற வச்சுருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் மைதா தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் அது யூஸ் பண்ணுறதில்ல அதிகம். ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு கிடையாது, ஏன்னா நம்ம சம்சாக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இப்போ ஃபுல்லாக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு 4 பக்கமும் இருக்க எக்ஸ்ட்ரா லேயர்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் ஸ்கேல் இல்லைன்னா அந்த மாதிரி கட் பண்ணுறதான எந்த பொருள் வச்சுருந்தாலும் அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது போல் லேயரில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டஃப் வைக்கிறதுக்கான கேப் கிடச்சிருச்சு. மசாலா நம்ம இதில் தான் வைக்க போகிறோம். நல்லா வச்சு விட்டுருங்க அடி வரைக்க. இதை அப்படியே இப்படி ஒரு க்ளோஸ் பண்ணி இப்போ மைதா 1 ஸ்பூன் எடுத்து அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம பசையாக யூஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும் லைட்டாக அப்படி தொட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி இந்த மாதிரி சம்சாவை க்ளோஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே போல் நம்ம செகண்ட் ஒன் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதுவே வாக்கில் வந்துடும் உங்களுக்கு. இதுலேயும் அதே போல் மைதா அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்பாத்தி மாவு தேய்க்கும் போது ரொம்ப மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பூரி சப்பாத்தி சாப்பிட்றது போல் இருக்கும். இந்த பக்கம் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பூரியை போட்டோன்னே எண்ணெயில் எப்படி புரிஞ்சு வருதோ அது போல் தான் இது. ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ண தேவையில்லை. போட்ட உடனே டக்குன்னு ஒரு 1 மினிட்டில் அதுக்குள்ளேயே நீங்கள் திருப்பிடலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா கரிஞ்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க ஸ்டஃப் ஆல்ரெடி வெந்தது தான். ஸோ மேலே இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வெந்தாலே போதும். நல்லா இது போல் திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சம்சா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எல்லாம் வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம பராத்தாக்கு ரெடி பண்ணிடலாம். அதே மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் மீதி இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி மாடல் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு வட்டமாலாம் சப்பாத்தி வராதுங்க, அதனால் நான் அந்த மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நடுவில் இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவை. இது போல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எப்பயும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே இது மேலே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் தொட்டுக்க எதுவுமே ரெடி பண்ண தேவையில்லை. இதுவே சூப்பராக வெறும் வாயிலே சாப்பிட்லாம். வேணும்னா உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
கல் ஹீட் ஆகிடுச்சு. இதை அப்படியே கல்லில் மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி தடவி விட்டு திருப்பி இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி போல் சீக்கிரமாகவே வெந்துடும். சப்பாத்தி எப்படி செய்வீங்களோ அப்படியே செய்யுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பராத்தா ரெடி ஆகிடுச்சு. என் பொண்ணு ஆரம்பித்ததுலேருந்து ரெடியாக உட்காந்துருக்கா. அவங்க அப்பாவும் க்யூவில் நிற்கிறாரு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.